ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நவீன் ஷேரில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் மூலமா ஃபார்ம்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபில் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேன் கார்ட்ஸு, ஓட்டர் ஐடி இதெல்லாமே நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்ளிகேஷன் மூலமா ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சேவா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நம்ம வந்து இணையதளம் மூலியமாக இனிமேல் நம்ம வந்து பாஸ்போர்ட்ஸும் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலியமாகவே ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நேற்று எஸ்டர்டே வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இனி வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய ஆப் ஸ்டோரில் அல்லது உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சுலர் அண்ட் பாஸ்போர்ட் அண்ட் விசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1.6 MB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்மனெண்ட்டாக கூட வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து எம்பி ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் அப்படின்றது இவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும். ஏன்னா பிகாஸ் வந்து கவர்மெண்ட் சைட் அப்படின்றதுனால நீங்கள் ட்ரஸ்டடாக 100% வந்து ஷியோரிட்டியாக நம்பலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் யூஸ் பண்ணுறீங்களா ஒரு தாட்டி. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி இருந்தால் ஸோ நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூஸரில் போய் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ நியூ யூஸராக இருக்கும்போது அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து ஸ்டேட்டஸ் ட்ராக்கர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ட்ராக்கரில் ஒரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஃபைல் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபைல் நம்பர்ஸை வந்து நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டா பற்றி என்டர் பண்ணி ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கால்குலேட்டர் தான். இதுதான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம தக்கலாக போட போகிறோமா இல்லை நார்மலாக போட போகிறோமா அப்படின்றத பிட்வீன் பொறுத்து தான் இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீயூஸாக இருந்தால் ரீயூஸ், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நான் ஃப்ரெஷ் அப்படின்னால இங்கே ஃப்ரெஷ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஜ் அப்ளிகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செலக்ட் வந்து ஏஜ் பண்ணிக்கோங்க, 18 years above. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்லெட்டோடைய பேஜஸ் வந்து எவ்வளோ வேணும், 36 or 60 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 36 or 60 உங்களுக்கு எத்தனை பேஜஸ் வேணுமோ ஸோ அதுக்கு எத்தனை அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ 60 pages நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருந்தால் நீங்கள் தக்கல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னும் போது நம்மளுக்கு அர்ஜென்ட் இல்லைன்னும் போது நீங்கள் நார்மல் கொடுத்துக்கலாம். ஸோ தக்கல் கொடுத்தா என்ன பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் கொடுக்குறேன். நார்மலாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 2000 தான் இருக்குது. ஸோ இது நான் தக்கல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தக்கல் சேஞ்ச் பண்ணால் அப்படியே வந்து டபுளாக மாறும். பார்த்தீங்கன்னா 4000 rupees. பட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா ஒர்க் நீங்கள் வந்து தக்கல் மூலியமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லொக்கேட் சென்டரு அண்ட் கான்டாக்ட் இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ அவசியம் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு இதுவும் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். ஸோ என்ன அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒன்று நம்மளுக்கு வந்து நம்மளை யாருமே வந்து நீங்கள் வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அப்பாயின்மெண்ட் இருக்கிற டைமில் நீங்கள் போய் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அம்ஜிக்கரை, சாலிகிராமம், ஸோ என்னென்ன டேட்டில் என்னென்ன அப்பாயின்மெண்ட் ரிலீஸ்டு அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 5:30னா 5:30 அப்போ தான் நீங்கள் வந்து போய் பார்க்கணும். ஸோ இங்கே 910னா 910 அப்போ தான் போய் பார்க்கணும். ஸோ யார் அப்பாயின்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பர் நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கால்குலேட்டர் இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அட்வைசர் டாக்குமெண்ட் வந்து நம்ம போகும்போது என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் பாஸ்போர்ட்டுக்கு டாக்குமெண்ட் என்னென்ன ரெக்வயர்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து ரீயூஸ்டு அவங்களுக்கான என்ன அக்கௌண்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம என்னென்ன தேவை என்னென்ன முன்னாடியே வந்து ப்ரிஃபராக போகிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த அப்ளிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ யூசர். ஸோ நியூ யூசரில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பிரான்ச்சை வந்து சென்னை. ஸோ நேமு இதெல்லாமே வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு இது வந்து ஃபில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா வந்து பர்மனெண்ட் இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் கொடுக்கணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பர்மனெண்ட் இமெயில் அட்ரஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பர்மனெண்ட் இமெயில் அட்ரஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா பிகாஸ் வந்து பாஸ்போர்ட் வந்து ரொம்பவே செக்யூராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடியாக நீங்கள் பல வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணதாக ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க ப்ளே ஸ்டோரில், அந்த மாதிரி ஒரு லாகின் ஐடியா வந்து கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ஆல்ரெடி வந்து பாஸ்வேர்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடாது. அப்படி ஒரு இமெயில் அட்ரஸ் பர்மனெண்ட்டாக
நீங்கள் வந்து நீங்கள் நியூவாக கூட க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நான் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இமெயில் ஐடி இருக்கும். ஸோ நீங்கள் பல வெப்சைட்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது செக்யூரிட்டியாக இருக்கா இல்லாமல் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஈஸியாக வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இமெயில் ஐடி இதெல்லாம் வச்சு. ஸோ பாஸ்போர்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து புதுசாக ஒரு இமெயில் ஐடி கூட க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இமெயில் ஐடியை எந்த வெப்சைட்ஸுக்கும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பர்மனெண்ட்டாக நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கிறதா இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கூட அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இன்ட் கொஷின் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்கூலு, பர்த் சிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எங்கே படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ எங்கே படிச்சிங்க அப்படின்றத ஆன்சர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்கட் கொடுக்கும்போது இன்ட் கொஷின்ஸில் இது வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா வந்து சப்மிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வரும். தக்கல் இந்த மாதிரி நார்மலாக பண்ணிக்கிறீங்களா இல்லை தக்கல் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலான ஒரு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக வந்து நம்ம ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைல் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.